விஜய் ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் கிட்ட தான் இருக்கார். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டின்னு புதுசா ஒருத்தர். இவங்க 3 பேர் கண்ட்ரோல் தான். மற்ற நிர்வாகிகளையே மேடையை விட்டு கீழே போன்ற அளவுக்கு இருக்கான். அம்மா அப்பா வர வச்சதே ஒரு வண்டி அனுப்புகிறோம் வர சொல்லுங்கன்னு. உங்கள் அப்பாவிட்ட இவர் பேசுனதே கிடையாது சமீப ஆண்டுகளில். மேடையில் பார்த்தோன்னா அவர் அறியாமல் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா அது எல்லாமே ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது. தாய் தந்தையரை கூட நீங்கள் இது பண்ணிக்கல, உங்கள் ஃபேமிலியே இது பண்ணிக்கல, ஒரு பொது வெளியில் ஒரு குடும்ப தலைவராக நீங்கள் எங்கேயுமே காட்சிப்படுத்திக்கல. இப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் வருவீங்கன்றது. இவரை சுற்றி ஒரு 2-3 பேர், அந்த ஜான் ஆரோக்கியசாமின்றவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த விஜய் மற்றவர்களுக்கு ஸ்பாய்லரு. ஏடிஎம்கே டிஎம்கேக்குன்னா ஜான் ஆரோக்கியசாமி டிவிகேக்கு ஸ்பாய்லரு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வைக்கிற இடத்துல வைக்கணும். இங்கே இது ஒரு பார்ட்டியே கிடையாது. இது நான் சொல்லலை, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. அதனால் இவர்கள் அந்த குவாலிட்டி இல்லை. ஒரு மாநாடு போடுறவங்க டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ மேலே ஓலை கீத்து இருக்குல்ல, அதை வச்சு போடுவாங்க வெயில் காலத்தில் போடும்போது. ஏன்னா நிழலில் இருக்கணும் அப்படின்னு. இவ்வளோ செலவு பண்ண இந்த அறிவு வேணாம். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை பாருங்கள். டிஎம்கே ஏடிஎம்கே மாநாடு நடத்தினா அந்த பந்தல்லாம் இருக்கும். இது கூட தெரியல, அடிப்படை அறிவு இல்லை. இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக இதுவே வந்துச்சு. அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற அளவுக்கு கூரைகள்லாம் வந்துடுச்சு. இவ்வளோ செலவு பண்ணாத ஏன் பண்ண மாட்டேங்குது? ஏன் யோசிக்க மாட்டேங்குது? அந்த தொண்டர்களை வெயிலில் வச்சு வறுத்தெடுத்து, அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன? எனக்கு என்னென்னு பண்ணுறது? ஒரு 2-3 பேர் மட்டும் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது. இந்த 2-3 பேர் தான் டிவிக்கு அரசியலும் தீர்மானிக்கிறாங்க.